திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 465 திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 82. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் திருப்பாடல் 41. முதலைச் செவ்வாய்ச்சியர் வேட்கை வெந்நீரிற் கடிப்ப மூழ்கி விதலை செய்வேனை விடுதிகண்டாய் விடக்கூன் மிடைந்த சிதலைசெய் காயம் பொரேன் சிவனே முறையோ முறையோ திதலைச்செய் பூண்முலை மங்கை பங்கா என் சிவகதியே. சுவாமி, அடியேன் நெட்டி மலர் போன்ற செவ்வாயரான மாதரார் மேல் ஆசையான வெப்ப நீரில் முழுகியது போல அழுந்தி வீணாள்படும் என்னை பாராமுகம் செய்வது கருணையோ. விஷத்தினால் உண்டாகிய குற்றமே உருவான அனித்திய தேக போகம் பொறுப்பதில்லை சிவனே. தேவரீர் திருவடிக்கு ஓலம் ஓலம். அழகு தேமல் பூத்த சகலாபரண தன மங்கைப்பாகா என் உயிர் பெறுவதான பரமுக்த சிவனே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் திருப்பாடல் 42. கதி அடியேற்கு உன் கழல் தந் அருளவும் ஊன் கழியா விதி அடியேனை விடுதி கண்டாய் வெண்டலை முழையில் பதியுடை வாளரப் பார்த்திரை பைத்துச் சுருங்க வஞ்சி மதிநெடு நீரில் குளித்தொழிக்கும் சடை மன்னவனே. தேவரீர் அடியேனுக்கு ஜீவன் முக்த சஞ்சரிப்பிலே பரமுக்தியான திருவடி அருளியும் இத்தேகமான பொய் போகம் என் தலைவிதியால் விடாத என்னை பாராமுகம் செய்வது கருணையோ. சுவாமி, திருமுடியில் தரிப்பதான கபாலத்தில் சர்ப்பம் அதில் குடியாயிருந்தும் ஓர் காலம் அது தன் முகத்தை கபாலத்துக்குள் பிரவேசிக்கப் போகும் காலம் அதனை சந்திரன் கண்டு பயமுற்று திருச்சடையில் இருந்த கங்கையிலே ஒளித்து நிற்கும் சடைமுடியை உடைய ராஜனே. எனவே இவை சூடிய பதார்த்தம் அடியாறு பொருட்டன்றி வேறான விளைவன்று. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் திருப்பாடல் 43. மன்னவனே ஒன்றுமாறு அறியாச் சிறியேன் மகிழ்ச்சி மின்னவனே விட்டொடுதி கண்டாய் மிக்க வேத மெய்நூல் சொன்னவனே சொற்கழிந்தவனே கழியா தொழும்பர் முன்னவனே பின்னும் ஆனவனே இம்முழுதையுமே. எனது ஆத்மநாதனே, ஒரு வகையும் திருவுள்ளப்பாங்காக தெரியாத அற்ப இன்பனான என்னை மின்னலைப் போல விட்டு விளங்குவோய் என்னை பாராமுகம் செய்வது கருணையோ. மகத்தான ஆகம வேதம் அருளிய சுவாமி, வாசகம் எட்டாதவனே, திருவடி அகலாத சீரடியார்க்கு முன்னிலை பொருளே, யாவைக்கும் பிற்பொருளே, ஆதியும் அந்தமும் உள்ள பரிபூரண சர்வ வியாபக பொருளே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் திருப்பாடல் 44. முழுதையில் வேர் கண்ணியர் என்னும் மூரித் தழில் முழுகும் விழுதனை ஏனை விடுதி கண்டாய் நின் வெறி மலர்த்தாள் தொழுது செல்வான் நல் தொழும்பரில் கூட்டிடு சோத்தெம்பிரான் பழுது செய்வேனை விடேல் உடையாய் உன்னை பாடுவனே. சுவாமி, தேவரீர் திருவடியை மறந்து வேல் போலும் கூர்மையுடைய கண்களை உடைய மாதரார் ஆசை என்னும் அக்னியில் அழுந்தி விழுதூன்றி அதுவாய் விரிந்து போன என்னை பாராமுகம் செய்வது கருணையோ. இன்பத்தேன் சொரியும் பொற்பாத கமலங்களை பொருளெனத் தொழும் அடியார் திருக்கூட்டத்தில் அடியேனை சேர வைத்து அருளுக. பெருமையில் சிறந்தோய், அடியேன் செய்த மறவியான என்னை விடாது பாதுகாக்க யான் செய்வது துதியல்லது வேறும் உளவோ. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் திருப்பாடல் 45. பாடிற்றிலேன் பணியேன் மணி நீ எழித்தாய்க்குப் பச்சூன் வீடிற்றிலேனை விடுதி கண்டாய் வியந்தாங்கு அலறித் தேடிற்றிலேன் சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடிற்றிலேன் கிடந்து உள்ளுருகேன் நின்று உழைத்தனனே. தேவரீர் திருவடியை பாழ் வாயால் துதித்தேன் அல்லேன் வீண் தேகத்தால் பணிவிடை செய்யவும் இல்லை. அறிவு சொரூப பிரகாசமாக எழுந்தருளிய தேகக் கோயில் உள்ளிருந்த திருவடியை மறைப்பித்து
ஊன் வடியும் பொய்ப்போக தேகமே இவை எனக் கருதும் பாவியை பாராமுகம் செய்வது கருணையோ. திருவடியின் நயப்பு அருமை அன்புருக அலறித் தேடுகின்றிலேன் சிவனே தேவரீர் அருள் இடந் தேடேன். திருவடி கண்டனர் உண்டோ என விரைவாய்ச் செல்லேன் உள் அன்பால் உருகேன் பொய்யிலே இன்பம் உள்ளது எனக் கருதி உழப்பதானேன் சுவாமி. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் திருப்பாடல் 46. உழைதரு நோக்கியர் கொங்கை பலாப்பழுத்து ஈயின் ஒப்பாய் விழைதருவேனை விடுதி கண்டாய் விடின் வேலை நஞ்சுண் மழைதரு கண்டன் குணமிலி மானிடன் தேய் மதியன் பழைதரு மாபரன் என்றென்று அறைவன் பழிப்பினையே. மான் போலும் கண்ணை உடைய மாதரார் தனத்திலே பலவின் கனியிலே ஈ வீழ்வது போல இடைவிடாது உழலும் என்னை பாராமுகம் செய்வது கருணையோ. பாராமுகமானால் தேவரீரை பழி துதி செய்வே சுவாமி. விண்ணப்பம்: நஞ்சுண்ணி நீலகண்டன் குணமிலி என்போல் மானிடன் தேய்ந்த மதியன் பழையோன் பரம்பரையோன் என இவ்வகை யான் செய்யும் பழிக்கு அஞ்சி அருள வேண்டும் சுவாமி. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் திருப்பாடல் 47. பழிப்பில் நின் பாதப் பழந்தொழும் பெய்தி விழப்பழித்து விழித்திருந்தேனை விடுதி கண்டாய் வெண்மணிப் பணிலம் கொழித்து மந்தார மந்தாகினி நுந்தும் பந்தப் பெருமை தளிச்சிறை நீரிற் பிறைக்கலஞ்சேர் தரு தாரவனே. தேவரீர் திருவடி யாதொரு பழிப்பின்றி இருப்பதை சீரடியார் தரிசித்து பணிவதைக் கண்டு இகழ்ந்து உண்மையில்லாது விழிப்பெய்தி இருப்பதான வீணனை பாராமுகம் செய்வது கருணையோ. இன்பமுத்தும் சங்கும் கொழிப்பதான ஞான கங்கை ஞானாகாசத்திலே அலைபுரள அந்நீரில் பிறை கப்பல் போல அலையும் அழகான திருச்சடாபாரத்தை உடைய சுவாமி. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் திருப்பாடல் 48. தாரகை போலும் தலைத்தலை மாலை தழலறப் பூண் வீர என் தன்னை விடுதி கண்டாய் விடில் என்னை மிக்கார் ஆர் அடியான் என்னின் உத்தரகோச மங்கைக்கரசின் சீரடியான் என்று நின்னை சிரிப்பிப்பனே. ஆகாசத்திலே துருவனைப் போலே ஒன்று தனித்தும் மற்றவை கூட்டமுமாய் நட்சத்திரங்கள் விளங்கியது போல ஞானாகாசத் திருவுருவிலே தனித்து இருக்கும் கபாலம் தவிர அநேக சிரமாலைகள் அணிந்திருக்க அவற்றில் சர்ப்பங்களையும் ஆபரணமாக உடைய சுவாமி என்னை பாராமுகம் செய்வது கருணையோ. அப்படியே பாராமுகமானால் அடியேனை கண்டவுடன் அடிகளானவர்கள் என்னை இவன் யார் உண்மையில்லாதவன் இவன் திருச்சபையில் உலாவுவது என் என்று கேட்கும்போது அவ்விடத்தில் உள்ளார்கள் அவர்களுக்கு பதிலாக நான் கூறுவது திரு உத்தரகோச மங்கை பதிக்கு அரசான சுவாமியின் வழித்தொண்டு செய்யும் சீரடியார்க்கு அடிமையானவன் என்று கூறுவேன். எனவே தேவரீர் திருவுள்ளம் இப்படியோ அறிவில்லாதவனையும் சேர்ப்பதுளவோ என்று அவர்கள் நகைப்பார்களே. அப்படி அவர்கள் நகைக்காமல் அடிமைப்பணி அறிவுள்ளவனாய் அடியேனுக்கு கருணை செய்ய வேண்டும் சுவாமி. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் திருப்பாடல் 49. சிரிப்பிப்பன் சீரும் பிழைப்பை தொழும்பையும் ஈசற்கென்று விரிப்பிப்பன் என்னை விடுதி கண்டாய் விடின் வெங்கரியின் உரிப்பிச்சன் தோலுடை பிச்சன் நஞ்சோன் பிச்சன் ஊர் சுடுகாட்டு எரிப்பிச்சன் என்னையும் ஆளுடை பிச்சன் என்று ஏசுவனே. தேவரீரை நகைக்கும்படி நான் எவ்விடமும் சஞ்சரிப்பன் உம்மை இகழ்வன் திருவுள்ளப்பணி நாதனுக்கே என எல்லோரும் அறிய உரைப்பன் என்னை பாராமுகம் செய்வது கருணையோ. அப்படி தாங்கள் பாராமுகம் கொண்டிருப்பதே தங்கள் திருவுள்ளம் என்றால் அடியேன் தேவரீரை பழிப்பேன் ஏசுவேன். எப்படி என்றால் நீங்கள் கரித்தோல் உடைய பித்தன் நஞ்சை உண்ணும் பித்தன் இடுகாடு உடைய பித்தன் என்னையும் ஆண்ட பித்தன் என்று பழிப்பையே புகழாக ஓதுவேன். ஆதலால் கருணை செய்ய வேண்டும் சுவாமி.
எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் திருப்பாடல் 50. ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசறுவேனை விடுதிகண்டாய் செம்பவள வெற்பின் தேசுடையாய் என்னை ஆளுடையாய் சிற்றுயிர்க்கு இறங்கி காய்சின ஆலமுண்டாய் அமுதுண்ணக் கடையவனே. தேவரீரை அடியேன் ஏசினாலும் புகழ்ந்தாலும் யான் செய்யும் பிழையை திருவருள் இரக்கத்தால் பாதுகாக்க திருவடி அருமை தெரியாத என்னை பாராமுகம் செய்வது கருணையோ. சுவாமி, பவள மலை போல சிவந்த தேசுடைய நாதனே, என்னை அடிமையாகக் கொள்ளும் சுவாமி, சிவானந்த போக ஒருவனே, கிஞ்சிக்ஞனான விண்ணோர்களுக்கு இறங்கி கொடிய விஷமுண்ட நாதனே, அடியேனை திருவடிக்கு அன்பு தந்தருளி ரட்சிக்க வேண்டும் சிவனே. திருச்சிற்றம்பலம். இவ்வாறு எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திரு உத்தரகோசமங்கை திருத்தலத்திலே திரு நீத்தல் விண்ணப்பம் என்கின்ற 50 திருப்பாடல்களை உடைய திருவாசகத்தை பாடி அருளுகின்றார். இவ்வாறு திரு உத்தரகோசமங்கையில் பரமாச்சாரிய திருக்கோல திருமேனியை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு எம்பெருமான் எல்லாம் வல்ல சிவ பரம்பொருள் தரிசிப்பித்து அருளினார். திருவாதவூரடிகள் பரமாச்சாரியாராகிய அந்த கரும்பை அமுதை அங்கே தரிசித்து வணங்கி வழிபட்டு கொண்டு திரு உத்தரகோசமங்கை திருத்தலத்திலே சில நாட்கள் எழுந்தருளியிருக்கின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். அதன் பின்பு முன்பு தம்முடைய பரமாச்சாரிய சுவாமிகள் அருளிய ஆணைக்கு ஏற்ப இப்பொழுது திரு உத்தரகோசமங்கையிலிருந்து இறைவனாரிடம் அருள் விடை பெற்றுக்கொண்டு திருவிடைமருதூர் திருத்தலம் நோக்கி எழுந்தருளுகின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.